பண மதிப்பிழப்பு தொடர்பாக மத்திய அரசுக்கு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் எழுப்பிய கேள்விகள் தொடர்பாக பாஜக தேசிய செயலாளர் H. ராஜாவுடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். ரூபாய் 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த அறிவிப்புக்கு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் H. ராஜா நம்மோடு அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். அதாவது ரூபாய் 500, 1000 ரூபாய் செல்லாது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தது வந்து தலைமை பொருளாதார ஆலோசகர் மற்றும் நிதித்துறை செயலாளர்களிடம் கேட்காம தன்னிச்சையாக செயல்பட்டதா சொல்லி நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி கூட இல்லை, யாரையுமே கேட்கல, ஆலோசனை இல்லைன்னு இவர் எப்படி சொல்கிறார்? அதற்கு இவருக்கு என்ன தகவல் கிடைச்சது என்று எனக்கு தெரியல. அதாவது இதை நாம் ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் இருக்கணும். இல்லை என்று சொன்னால் கருப்பு பணத்தை பதுக்க மாற்ற பல்வேறு விதமான நடவடிக்கைகள் கருப்பு பண முதலைகள் ஈடுபடுவார்கள். இப்போவே நாம் பார்க்குறோம், தங்கமாக மாற்றிருக்காங்க, இப்போ இந்த ரூபா நோட்டையே மாற்றுற அளவுக்கு சில பேர் இறங்கியிருக்காங்க. ஆகவே அதனால் ஒரு திடீர்னு அறிவிக்க வேண்டிய கட்டாயம், அவசியம், நிர்பந்தம் இருந்தது. அதனால் அறிவிச்சிருக்கோம். இந்த நாட்டு மக்கள் இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ப. சிதம்பரம் போல் ஒரு சிலர் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னால, ஏன்னா அவருக்கும் அவர் மகன் மீது மிகப்பெரிய ஊழல் புகார்கள் இருக்கிறது. விரைவிலேயே ஏர்செல் மேக்சிஸ் வழக்குடைய முடிவுக்கு வரும் பொழுது இவர் எங்கே இருக்க போகிறாருன்னு நம்ம அப்போ பார்க்க முடியும். ஆகவே அவருடைய குற்றச்சாட்டுக்கள் ஆதாரம் இல்லாதது. அதாவது சார், இதுக்கு முன்பாக வந்து பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இருக்கும்போது சரி, அதுக்கு முன்னாடி 2 பிரதமர் இருக்கும்போது பணம் மதிப்பிழக்க செய்திருந்தாங்க. அப்போ வந்து அவசரம் சட்டம் தான் கொண்டு வந்து பண்ணாங்க. இப்போ வந்து எந்தவித சட்டத்துக்கும் எதிராகத்தான் இந்த மாதிரி அறிவிப்பு நடந்ததா சொல்கிறாங்க. இது சட்டத்துக்கு எதிராக தான் நீதிமன்றத்துக்கு போனபோது நீதிமன்றம் ஒப்புக்கொண்டு இருக்கிறது. எப்போ உச்ச நீதிமன்றமே இது சரி என்று இதற்கு எதிரான மனுக்களை தள்ளுபடி செய்து விட்டதோ, இப்போ சட்டத்துக்கு எதிராக இவர் பேசுறதுக்கு என்ன அடிப்படை இருக்குது? அதாவது சார், நம்ம நாட்டுள்ள 4 அச்சகங்களிலிருந்து பண நோட்டுகள் வந்து 2400 கோடி ரூபாய் வந்து அச்சடிப்பதற்கு 8 மாதங்கள் ஆகுங்கிறாங்க. அப்போ இந்த பணம் இப்போ வந்து சீரடைவதற்கு வந்து 8 மாதங்கள் ஆகுமா? அதாவது இதுவரை 13 லட்சம் கோடி ரூபாய் டிமானிட்டைஸ் ஆகிருக்கு. ஹேர் டினாமினேஷன் கரன்சிஸ் பேங்கில் டெபாசிட் ஆகிருக்கு. அதே சமயத்தில் இந்த 40 நாட்களில் 5 லட்சம் கோடிக்கு மேலே ரீமானிட்டைஸ் ஆகிருக்கு. அப்போது இந்த 40 நாளில் 5 லட்சம் கோடி ரூபா நாம் வங்கி சிஸ்டத்தில் பம்ப் பண்ண முடிஞ்சிருக்கா இல்லையா? அதுபோல் இப்போ மீதி எவ்வளோ தேவைப்படும்? இந்த 13 லட்சத்தில் 2.5 லட்சம் கோடி எப்படியும் கருப்பு பணம், அது 50% வரி கட்டணும். மீதி வந்து 25% லாக்இன் பீரியட் 4 இயர்ஸுக்கு இருக்குது. அதனால் அந்த பணம் இப்போ வேண்டாம். ரெண்டாவது, இப்போ மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேங்கிங் பண பரிவர்த்தனை இல்லாமல் வங்கியில் மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்கா, ஜெர்மன் போன்ற அந்த வளர்ந்த நாடுகளிலுமே வந்து 70% வந்து கார்டு, அதாவது டிஜிட்டல் முறையில் வந்து பயன்படுத்த முடியலங்கிறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து இது சாத்தியப்படுமா? நாம் 100% கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் சொல்லவே இல்லையே. இப்போ இந்தியாவில் கார்டு மூலமாக அல்லது பேங்கிங் மூலமாக நம்ம செய்கின்ற டிரான்சாக்ஷன் 2% தான் இருக்குது. இது 20%க்கு வந்தாலே அது ஒரு பெரிய முன்னேற்றம் நிச்சயமாக வரும். அதோடு மட்டும் இல்லை, இந்த ஆதார் எனேபிள்டு டிரான்ஸ்ஃபர்னு இப்போ புதுசாக ஒரு சிஸ்டம் நாம் இப்போ அறிவிச்சிருக்கோம். அதில் மக்களுக்கு எக்ஸ்ட்ரா பணமும் கமிஷன் கட்ட வேணாம், டேக்ஸ் கிடையாது, ரொம்ப சுலபமானது, செக்யூர்டு. அதனால் தாராளமாக மக்கள் இதை மேற்கொள்வார்கள். அதனால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் நோக்கி நடக்கணும். அது அவசியம். ஏன்னா ஊழலுக்கு விரோதமாக நாம் நடவடிக்கைன்னா டிஜிட்டல் இந்தியா, இதுக்கு முன்னாடி ஜன்தன் யோஜனா எல்லாமே இப்படி ஒரு சூழ்நிலையை நோக்கி நாம் பயணிக்கணுங்கிறதுக்காக திட்டமிட்ட ரீதியில் மோடி சர்க்கார் செயல்பட்டு கொண்டிருக்கிறது.